ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசன். வெல்கம் டு ஸ்டாக் அப். இன்னைக்கு இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த ஷேர் மார்க்கெட் டவுன்ல போயிட்டு இருக்க டயத்துல எல்என்டி டெக் 9% உயர்ந்திருக்கு. ஆக்மி சோலார் 7.5% உயர்ந்திருக்கு. கோல்டு பிரைஸ் சரிஞ்சுக்கிட்டே வருது. ஸோ கோல்டு பிரைஸ் எப்படி சரிஞ்சுட்டு வருது, எது வரைக்கும் சரியும், எது வரைக்கும் அந்த டெக்னிக்கல் சார்ட் வந்து சொல்லுதுன்ற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ. ஸோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அந்த நண்பர்களே, நிறைய பேர் கேட்கிறீங்க, நான் 10 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், 6 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், பட் என்னுடைய போர்ட்போலியோ 30%, 20%, 60% வரைக்கும் சரிஞ்சிருக்கு, நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்கறாங்க. நண்பரே, நான் தெளிவா சொல்லிக்கிறேன், பாத்துக்கோங்க. ஒரு விஷயம் பண்றீங்கன்னா ஒண்ணு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும், இல்ல நல்லா பண்ண தெரிஞ்சவங்களை வச்சு நீங்க பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு, பாண்டு மார்க்கெட் இருக்கு, டிபெஞ்சர் மார்க்கெட் இருக்கு, இல்லைன்னா இந்த ஃபண்ட் ஹவுசஸ் பார்த்தீங்கன்னா கைடன்ஸும் பண்றாங்க, செபி ரெஜிஸ்டர் அட்வைசர், கன்சல்டன்சி, ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு அதன் வழியா போகணும், இல்லைன்னா நீங்க கோர்ஸ் எடுத்து கத்துக்கணும், இல்ல புக்ஸ் வழியா கத்துக்கணும். நீங்க கத்துக்கிறதுக்கு நம்ம யூடியூப் சேனல்ல ஃப்ரீயான கோர்ஸ் இருக்கு, அதையாவது போய் பார்த்துட்டு கொஞ்சம் பேஷன் இந்த ரெண்டையும் வச்சு பார்த்தீங்கன்னா நீங்க கத்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கோல்டு விஷயத்தை நம்ம பார்த்துருவோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், கரன்சிக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு, ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு, கமோடிட்டிக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு. அதுல கோல்டு கமோடிட்டி மார்க்கெட்ல வரும்னு சொல்லியிருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா நண்பர்களே, கோல்டு வந்து இப்போ என்ன பிரைஸ்ல ட்ரேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 1,58,000 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ இந்த வீடியோ மேக் பண்ற இந்த நேரத்துல 1.1% சரிவுல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த கோல்டு வந்து 24 கேரட்டோடைய 10 கிராமோடைய ஆவரேஜ் ரேட்டு தான் அது. சரிங்களா? இப்போ 1,58,512 ரூபாயில இருக்கு அப்படின்னா அதை 10ஆல டிவைட் பண்ணுங்க. அதுல பாத்தீங்கன்னா -8.4% பண்ணீங்கன்னா 22 கேரட், இப்ப நம்ம கடையில வாங்குறோம் இல்லைங்களா, அந்த 22 கேரட்டோடைய விலை வந்துடும். அது கூட வந்து ஜிஎஸ்டி 3% ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவல் பிரைஸ் வந்து வந்துடும். சரிங்களா? இப்போ அதை கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா 100 ரூபாய், 200 ரூபாய், இல்ல ஒரு 500 ரூபாய்க்குள்ள முன்ன பின்ன வரும். இது ஏன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நடுவில் இந்த டியூட்டி டாக்ஸஸ், எக்ஸஸ் இது எல்லாமே இருக்கு, அதெல்லாம் சேர்த்து பிளஸ் அண்ட் மைனஸ் வந்து வரும். இப்போ பிஎஸ்சியில இருக்கிற ஸ்டாக்கை என்எஸ்சில பார்த்தீங்கன்னாலும் 5 ரூபா 10 ரூபா டிஃபரன்ஸ் வந்து இருக்கும் ரெண்டு ஷேர் மார்க்கெட்டுக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது கமோடிட்டி மார்க்கெட்ல இருந்து இந்தியன் மார்க்கெட்ல ஒரு பிசிக்கல் கோல்டா வரும்போது கண்டிப்பா டிஃபரன்ஸ் இருக்கும். பட் அது 500 ரூபாய்க்கு மேல போகாது. ஓகேங்களா? ஸோ இப்போ பாத்தீங்கன்னா கோல்டுடைய சார்ட் வந்து நான் ஓபன் பண்ணியிருக்கேன். கரெக்டா 1,70,000 அப்படிங்கிறது டபுள் டாப் பேட்டர்னா இருக்கு கோல்டுல. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இதோடைய பிரேக் ஈவன் எங்க வருதுன்னா 1,32,305 ரூபாயில கோல்டு வந்து பிரேக் போட் கொடுத்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதோடைய ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், ஃபர்ஸ்ட் ஹைய வந்து கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் செகண்ட் ஹைய கிரியேட் பண்ணுது. அது வந்து டபுள் டாப் பேட்டர்னா அந்த பாடி வந்து மார்க் ஆகுது. இப்போ அதோடைய நெக்லைனை தாண்டி கீழே விழுகுது இந்த பங்கு, அதாவது கோல்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் சப்போர்ட் ஏரியா எங்க இருக்கு அப்படின்னா, என்னுடைய அசம்ஷன் படி இன்னைக்கு 1.5% மேல சரிஞ்சு அப்படியே க்ளோஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 1,40,454 ரூபாய்க்கு வரும். ஸோ தென் 24 கேரட் வந்து 14,000 ரூபாய்க்கு வரும் அப்படிங்கிறது ஒரு அசம்ஷன். அதுல இருந்து -8.4% பண்ணிருங்க. இதை நான் ஏன் இப்படி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே பிரைஸ் ஆக்ஷன் படி அது ரிப்பீட்டடா நடந்துகிட்டே இருக்கும். எந்த ஒரு ஸ்டாக்குமே பாத்தீங்கன்னா 0ல இருந்து அப்படியே 100 ருபீஸ்க்கு போகாது, பிளஞ்சாய் தான் போகும். அதே மாதிரிதான் கோல்டும் பிளஞ்சாய் தான் வந்துச்சு. சரிங்களா? அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் நான் சொல்றேன் இல்லைங்களா, அதை பிரேக் அவுட் பண்றதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட 12 நாட்கள் எடுத்து பிரேக் அவுட் கொடுத்தது. அதுக்கப்புறம் நான் ஸ்டாப் ரேலி கொடுத்துருக்கு. ஓகேவா? இதுல ஒரு தடவை இந்த சப்போர்ட் ஏரியாவை ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கு. ஸோ அதை வச்சு சொல்றேன், டபுள் டாப்ல இருந்து கீழே விழுந்ததுன்னா கண்டிப்பா இதை ரெஸ்பெக்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 1,40,000, செகண்ட் சப்போர்ட் 1,32,305 ரூபாய் 24 கேரட்டோடது. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரத்துடைய வீக்லி கெய்னர்ஸ் யாருன்னு பார்ப்போம். அதுல என்னென்ன நியூஸ் இருந்துச்சுன்றதையும் நான் சொல்றேன். தெரிஞ்சதை மட்டும் தான் சொல்ல போறேன். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபேக்ட், இது வந்து ஃபெர்டிலைசர் நிறுவனம் 851 ரூபா 50 பைசால இருக்கு. 25% போன வாரம் உயர்ந்திருக்கு. ஸோ இந்த 5 நாட்களில் ஏகப்பட்ட நியூஸஸ் வந்துச்சு. எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் தெரியாம பங்கு சந்தை நஷ்டத்திலேயே போயிட்டு இருந்தது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபேக்ட் ஏன் உயர்ந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஜல் ஜீவன் மிஷன் இருக்கு இல்லைங்களா, அது ஒரு காரணம். அண்ட் தென் இந்த ஃபேக்ட் மாதிரி ஃபெர்டிலைசர்ஸ் நிறுவனங்களுக்கு அந்த நேச்சுரல் கேஸ் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அமோனியாவை டெவலப் பண்றதுக்கும், யூரியாவை கிரியேட் பண்றதுக்கும், இதை பதப்படுத்தி வைக்கிறதுக்கும், இந்த ஃபீட்ஸை ஸ்டோரேஜ் பண்றதுக்கும் இந்த நேச்சுரல் கேஸ் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு. அது வந்து எக்காரணத்து கொண்டும் வந்து தடை இல்லாம நாங்க வழங்குவோம்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்ட் சொன்னதுனால
ஃபெர்டிலைசர் செக்டர்ல ரேலி ஆச்சு. அதுல ஸ்ட்ராங்கா இருந்த ஃபேக்டும் உயர்ந்துச்சு. மற்ற நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அப்ப அந்த பாசிட்டிவ்க்கா உயர்ந்தது தவிர பேலன்ஸ் ஷீட் ஸ்ட்ராங் இல்லாத காரணத்தினாலையும் இல்ல மற்ற சர்க்கம்டன்ஸ்னாலையும் அது வந்து அவ்வளவு உயர்ந்து ட்ரேட் ஆகல. அதானி கேஸ் பார்த்தீங்கன்னா 565.90 இருக்கு. 17.25% உயர்ந்திருக்கு. ஸோ இது ஏன் உயர்ந்ததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்ல வந்த இந்த ஒரு பிரச்சனைனாலதான் அது உயர்ந்திருக்கு. ஹாப்பியஸ்ட் மைண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பியஸ்ட் மைண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூச்சர் கைடன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த கார்பரேட் கைடன்ஸ் மாதிரி சொல்லுவாங்க. இந்த 2030 35 இந்த இலக்கு போயிடும் அப்படின்ட்டு. இது வந்து இந்த கம்பெனி தன்னிச்சே சொல்ல முடியாது. அதுக்குன்னு ஒரு போர்டு இருக்காங்க. அதை வந்து ஃபோர்காஸ்டிங்கிறது அவ்வளவு துல்லியமா இருக்கும். டிசிஎஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்த வருஷம் எங்களுடைய ஏர்னிங்ஸ் கம்மியா இருக்குன்றது உண்மையை சொன்னாங்க. அது தொடர்ந்து கம்மியா கொடுத்தாங்க. ஷேர் வந்து கீழே போயிட்டே இருந்தது. இந்த மாதிரி ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸோடைய ஃபியூச்சர் கைடன்ஸ், கார்பரேட் கைடன்ஸ் பக்காவா இருக்கிறதுனால பங்குச்சந்தையில இதோடைய பங்கு விலை உயருது. ஜிந்தால்ஸா 14.75% உயர்ந்திருக்கு. 190.33. பட் ஏன் உயர்ந்ததுன்ற நியூஸ் தெரியல. ஸோ அதை நான் டச் பண்ணல. ஏசிஎம்இ சோலார் ஹோல்டிங்ஸ் வந்து 255.61 இருக்கு. 11.9% உயர்ந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான 2 நியூஸ் இருக்கு. ஒன்னு, ரினியூவபிள் எனர்ஜில இருக்கக்கூடிய டிமாண்ட் அண்ட் இந்தியாவை சுத்தி இருக்கிற எல்லா இடத்துல இருந்து நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வரப்போகுது. ஏஐ டேட்டா சென்டர்ஸ் உருவாக்க போறாங்க. நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து தொடங்கறதுக்கான மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. $1 trillion வந்து செமிகண்டக்டர் தொடங்குற ஃபேக்டரி பிசினஸ்ல சப்சிடியா கொடுக்கறதுக்கு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட காரணங்கள் இருக்கு. எனர்ஜி செக்டர் பூம் ஆக இருக்கு. ஸோ அந்த எனர்ஜி செக்டர்ல இருக்கிற ஒவ்வொரு நிறுவனம் உயருது. அதை தொடர்ந்து என்டிபிசி உயர்ந்திருக்கு. ஏசிஎம்இ சோலார் உயர்ந்திருக்கு. அண்ட் தென் ஏசிஎம்இ சோலார் 255 ரூபா 11.9% உயர காரணம் ராஜஸ்தான்ல ஒரு பேட்டரி ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டியை உருவாக்கியிருக்காங்க. ஸோ ஃபியூச்சர்ல இதை வந்து இன்டிகிரேட்டட் பிசினஸா மாத்தி நிறுவனால செயல்பட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த ஒரு ஃபோர்காஸ்ட்னால இருக்கு. என்டிபிசி கிரீனோட நியூஸ் நான் சொல்லிட்டேன். ஆத்தோ இன்வெஸ்ட்மெண்ட் பிரீமியர் ரேஞ்சஸ் என்ன நியூஸ்னு தெரியல. பட் 8.9% உயர்ந்திருக்கு. எல்என்டி டெக் இன்னைக்கு பங்குச்சந்தை 2% உயர்ந்த நேரத்துல 7.61% உயர்ந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து இந்த சார்ட் வந்து நான் காட்டவே கூடாது எப்பவுமே. பட் இது எஜுகேஷனல் பர்பஸ் அப்படின்றதுனால நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்றேன். நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க. இன்னைக்கு 9.6% உயர்ந்திருக்கு. ஓகேங்களா, இந்த எல்என்டி. இதோட வீக்லி சார்ட் நான் ஓபன் பண்ணிட்டேன். பாருங்க. நமக்கு இதை பார்த்து தெரியும். 2021 ஒரு ரெசிஸ்டன்ட் உடச்சிட்டு இந்த பங்கு மேல போகுது. அண்ட் தென் அந்த ஒரு ஏரியாவில இருந்து டபுள் டாப்பை கிரியேட் பண்ணது. இதுக்குள்ள 2022 to 25 டைம் வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ 25ல டபுள் டாப்பை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் பங்கு கீழே விழுக ஆரம்பிச்சதுங்களா. கரெக்டா இந்த சப்போர்ட் ஏரியா 2021 சப்போர்ட் வந்து டச் பண்ணிச்சு. இந்த சப்போர்ட் ஏரியாவில் வந்ததுனாலதான் நிறைய பேர் வாங்குறாங்க. அண்ட் தென் பிப்ரவரி மந்த் கனரா ரொபேக்கோ மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குங்களா, அவங்க வந்து வாங்கினாங்க மிட்கப் மியூச்சுவல் ஃபண்டு. அப்புறம் எல்ஐசி இதுல ஹியூஜ் பையிங் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டேக்கை வந்து அக்வயர் பண்ணிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா எல்என்டிக்கு சவுதி அரேபியால ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் பிளான் இருக்கு. அண்ட் தென் இவங்க வந்து நல்லா நேம் வாங்கின நிறுவனம். இனி இந்த வாருக்கு அப்புறம் இவங்களுக்கு பெரிய ஒரு ஆர்டர் வந்து இருக்கு. அதை வந்து கண்டினியூ பண்ணுவாங்க. அதாவது புதுசா ஆர்டர் வரணுங்கிறது கிடையாது. இவங்க கிட்ட ஏற்கனவே ஃபாரின் ஆர்டர்ஸ் நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட 60% ஆஃப் ஆர்டர் இவங்களுக்கு இந்தியாவுக்கு வெளியே இருந்து தான் வருது. ஸோ இந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடிஷனல் ஆர்டரும் வரும். ஸோ ஒரு நல்ல நிறுவனம் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல வாங்கியிருக்காங்க. ஆல்ரெடி 2023 வாங்கினவங்களுக்கு 85% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு. ஸோ அதே மாதிரி ரிட்டர்ன்ஸ் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. பட் அதே நேரத்துல 693 நாட்கள் கழிச்சு தான் அந்த ரிட்டர்ன்ஸ் கிடைச்சது. பட் ஒரு வருஷத்துக்கு மேல கிடைச்சாலும் ரிட்டர்ன்ஸ் தான். நம்ம வந்து அதிகமான பணத்தை செலவு பண்ணி ஒரு நல்ல ஸ்டாக்கை வாங்குறோன்ற பேர்ல தவறான ஸ்டாக்ஸ்ல முதலீடு பண்ணி நஷ்டம் பண்றதுக்கு இந்த எல்என்டி மாதிரி நிறுவனங்களை பண்ணிட்டு போயிடலாம். சரி, ஓகே, அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இது போன்ற வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை.